Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாமே நம்ம மொபைலில் வந்து யூசி ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த யூசி ப்ரௌசர் வந்து உங்கள் மொபைலில் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் ஆனோடனே க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி ஓப்பன் பண்ணுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டுது. இல்லாட்டி ஓப்பன் ஆகுனாலுமே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி யூசி ப்ரௌசரில் வந்து உங்கள் மொபைலில் ஏதாவது இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்க அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மொபைலை வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், அதுக்கான ரெஸ்ட் கொடுக்குறதே இல்லை. ஸோ இதனாலே வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைல் வந்து ஸ்லோ ஆகலாம், ஸ்ட்ரக் ஆகலாம். இப்படி நம்ம மொபைல் ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகிறனாலையுமே யூசி ப்ரௌசர் வந்து நம்ம மொபைலில் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா யூசி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் யூசி ப்ரௌசர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. யூசி ப்ரௌசர் சர்ச் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்டேட் எதுவும் வந்திருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து அந்த ஆப் வந்து ஸ்லோ ஆகலாம், ஸ்ட்ரக் ஆகலாம், இல்லாட்டி இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப்ஸ் ஓப்பன் பண்ணால் இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் வந்து லோட் ஆகுது. லோட் ஆகுன அப்புறமா இதில் சர்ச் பாரில் நீங்கள் யூசி ப்ரௌசர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் யூசி ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே கண்டிஷனில் வந்து உங்கள் யூசி ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் யூசி ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆகி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.